పార్ట్ 3 తెలుగులో சொல்லட்டுமா సార్ ఇది మాత్రం చాలు మీకు ఇంకొక పార్ట్ వద్దు తెలుగు ఆడియన్స్ ఎవరు చూసేటికి రెడీ లేవు హిందీలో சொல்லப்போனா हम लोग कोई भी तैयार नहीं है भाई प्लीज स्टॉप दिस செகண்ட் பார்ட் டோன்ட் டேக் எனி தேர்ட் பார்ட் புஷ்பா 2 புஷ்பா 1 மாதிரி இல்லை தம்பி. புஷ்பா 1ல் எதிர்பார்த்த எந்த ஒரு பிரமிப்பான எதிர்பார்ப்பு இந்த புஷ்பா 2ல் இல்லைப்பா. ஏன் அப்படி ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்ஃபில் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட் வந்து மியூசிக்கு. இசையில் வந்து ரொம்ப சொதப்பிட்டார் மியூசிக் டைரக்டரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் பில்டப்பு, படத்தில் வந்து ஓவர் பில்டப்பு, எட்டி பார்க்காத கற்பனை கூட எட்டி பார்க்காத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிட்டாப்புல. இவங்க கேஜிஎஃப் லெவலில் நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி கொண்டு போகிற மாதிரி போயிட்டு கடைசியில் புஷ்வான மாதிரி இது பண்ணி புர்ருன்னு போயிடுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி சீன்லலாம் வந்து லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ராஷ்மிகாவுக்கு பேரையே கெடுக்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு இடம் நிறைய கொடுத்துருந்துருக்கலாம். கெமிஸ்ட்ரியாக அதில் வந்து வாயா சாமி மாதிரி இருக்குது, வாயா சாமி அப்படின்ட்டு இருக்குது. இதில் போயா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ பார்ட் 2 பார்ட் 3லாம் எடுக்கிறாங்க. அது நிறைய படங்கள் சரியாக போகிறதில்ல. இந்த படம் எப்படி வந்திருக்கு? எடுக்க வேணான்றனப்பா நான். சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3 எடுத்தது வேஸ்ட்டு அந்த மாதிரி. ஆனால் சிங்கம் 3 கூட ஏதோ ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா தமிழ் படத்துங்களுக்கும் சரி, தெலுங்கு இது இந்திய படங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரிசை 1 வரிசை 2 பாகம் 3 இது வந்து செட்டே ஆகாது, முடிஞ்சு போச்சு. அழகாக நம்ம யாரும் எதிர்பார்க்காத கதைகள் 365 நாள் எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிற படங்களில், கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில் இவர் ஏதோ ஒரு புதிய ஒரு பிரமிப்பை இந்த டைரக்டர் கொண்டாந்து கொடுக்குறாருன்னா அதையவே வந்து கண்டினியூவாக வந்து என்னது இதுதான் பார்த்துட்டுமே அப்படின்ற அளவுக்கு இதாகிடுது. இந்த புஷ்பா 1ல் வந்துட்டு என்ன மாவட்ட வரியாக இருக்கிற அரசியல்வாதிகளை எதிர்த்துக்கிட்டும் லோக்கலுக்குள்ளே இருக்கிற ரவுடிங்களை எதிர்த்துக்கிட்டும் இருக்கிறாப்புல. இதில் ஸ்டேட் வைஸாக இருக்கிற சீஃப் மினிஸ்டரை எதிர்த்து இது பண்ணுறாப்புல. அப்போ பார்ட் 3 என்னவாக இருக்கும்? பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 4 என்னவாக இருக்கும்? இந்தியாவுக்குள்ளே சண்டை போடுற புஷ்பராஜ் கொண்டு போய் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் போயிட்டு சந்தன மரத்தை கொண்டு போய் விற்கிற மாதிரி இருக்கும். இல்லைண்ணா, இப்போ இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லிட்டாரு. யார் இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லியிருக்கிறேன்? இன்டர்நேஷ்னல் பிராண்டு அப்படின்ட்டாரு. இப்போ 4th பார்ட்டில் தான் அது வரும்னு சொன்னீங்க. சீமான் கூட தான் அடுத்த முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அவர் ஆயிட்டாப்லையா? அந்த மாதிரி அவன் நடிக்க போகிற படத்தை அப்படின்னு சொல்லதான்ப்பா செய்வான். முடிவு எடுக்கிறது யார்? நாங்கள் தானே முடிவு எடுக்கணும். காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிற நாங்கள் தானே முடிவு எடுக்கணும். அது இன்டர்நேஷ்னல் பிராண்டா இல்லை லோக்கலில் இருக்கிற சந்துபூத்தில் இருக்கிற பிராண்டானு நாங்கள் தானே முடிவு பண்ணோம். இந்த படத்தை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்றாங்க. பாவம், அநியாயத்துக்கு அவரோட பேரை நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு எப்படின்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு ஃபகத் ஃபாசில் ஒரு அழகான ஒரு வில்லன் வந்து புஷ்பா 1ல் பார்க்குறதுக்கு பயம்படுத்துகிற மாதிரி அந்த ட்ரெண்டிங்கான இதெல்லாமே போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க ஃபகத் ஃபாசிலை. என்ன ஆனாருன்னே தெரியாத அளவுக்கு. ஒருவேளை வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. இல்லை ட்விஸ்ட்டு நம்பர் 3ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட மகன் வந்து இவரை பழி வாங்க போகிறானா இல்லை அப்படின்ற ஒரு இதில் கொண்டாந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து என்னை கேட்டால் ஃபகத் ஃபாசிலோடு சேர்ந்து இந்த கதையை முடிச்சிருந்தாங்கன்னா படம் வந்து இட் வில் பி பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். வேறு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அதாவது எந்தெந்த படத்துக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இந்த படத்தில் வந்து சில சீன்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து பாட்டில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக வர்ற மாதிரியும், ஆபாச காட்சிகள் வர மாதிரியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து பப்ளிஷாக பேசுகிற மாதிரி வான்னு சொல்லி கூப்பிட்றது, போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது, இது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலியும் சின்ன குழந்தைங்களும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது. வயலன்ஸ் அந்த மாதிரி அதிகமாக இருக்கா எப்படின்னு? வயலன்ஸ் இல்லை தம்பி, காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வயலன்ஸ்னால் நம்ம கேஜிஎஃப்லாம் பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹீரோவாக நமக்கு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு இது வருது. இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாலுமே கட்டையை விற்று 1000 கோடியில் முதல்வர் 1000 முடியும் அப்படின்னு சொல்ல போனது அக்செப்ட் பண்ண முடியல. 1000 கோடியில் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் 1000 முடியுமா? 1000 கோடியில் முதல்வர் ஆயிருந்தேன்னா நேரம்னா சீமான்லாம் 1000 கோடி செலவு பண்ணுறாரு ஊர் நாட்டு மக்கள் பணத்தை வாங்கி. இன்றைக்கி எல்லாம் ஒரு எப்பயோ ஒரு முதல்வர் ஆயிருந்துருக்கணும். சும்மா வந்து பொண்டாட்டி ஆசைப்பட்டாப்லையாம் முதலமைச்சரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு என் வீட்டில் நான் மாட்டணும்னு ஆசைப்பட்டாப்லையாம். அதனால் வந்துட்டு ஒரு சாதாரண எம்எல்ஏவை கொண்டு வந்து இவர் மரத்தை வெட்டி கடத்தி இவர் வந்து முதலமைச்சர் ஆக்குவாராம்.
கடைசியில் அந்த முதலமைச்சர் இவரை முறைச்சதுனால கடைசியில் அவரையே முறைக்கிற மாதிரி கொண்டாந்து ஒரு கான்செப்ட் கொண்டாந்து ட்விஸ்ட் கொண்டாந்து வச்சிருக்கிறேன். ஸ்ரீலீலா ஒரு சாங் ஒன்று வராங்க, கிஸ்க்கு சாங் வராங்க. ஆமாம், அதில் தான்ப்பா கெட்ட வார்த்தை, அதில் தான்ப்பா கெட்ட வார்த்தைகள் வருது. யாரை வேணாலும் போட்டு எடுக்கட்டும்ப்பா, ஆனால் வார்த்தைகள் வந்து அசிங்கமாக போட்டாங்க அப்படின்னம்னா இன்றைக்கி உலக பேரலைக்கு நம்பர் 1 ஒருத்தன் கொண்டாந்து மட்டும் நீ கூப்பிட்டு வந்து நீ நடிக்க வச்சின்னா அது ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மொட்டு துணி உடம்புல விட்டு துணி இல்லாமல் நடித்தானா அது வந்து அப்பா உலக பேரலைக்கு ஆடுறான்னு சொல்லிட்டு கைத்தட்டு போயிடுவாங்களா? அதில் தான் வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது.